கேர்னல் ராஜு தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தனித்துவம் மிக்க ஒரு அத்தியாயம். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டு வழிநடத்திய ஒரு தளபதி, தலைவரின் நெருங்கிய தோழன் என்பதுடன் படையணிகளின் பல வளர்ச்சிகளுக்கு சொந்தக்காரன். இத்தகைய ஒரு பெரும் தளபதியின் இழப்பின் சுமையோடு கரையும் இந்த நிமிடங்கள். உலகறியா தளபதியாய், ஓய்வில்லா பம்பரமாய், பிறர் அறியாய் பெட்டகமாய், தோற்று அறியாய் தொடுவானாய், தேசிய படையின் அணிகளுக்கெல்லாம் தெம்பூட்டும் மூலாதாரமாய், நேசப்படையின் மணிகளுக்கெல்லாம் மணியடிக்கும் கூற்றுவனாய், சுழன்று இயங்கிய பல்துறை நிபுணனின் சிற்சில சிறப்புகள் உங்களின் பார்வைக்கு. 1961 மே மாதம் 30 ஏலாலை கிராமம் தனது வரலாற்று பதிவேட்டில் அம்பலவாணர் நேவிதனையும் இணைத்து கொண்டது. மெலிந்த தோற்றமும் கண்ணன் என்ற செல்ல பெயரும் கொண்ட இவரது கண்களும் கைகளும் எப்பொழுதும் துருதுருத்தபடியே தான் இருக்கும். படிப்பில் புலியாகவும் செயலில் புலியாகவும் இருந்த இவனது தெளிந்த சிந்தனையினை யாழ் நூலக எரிப்பு கருப்பு ஜூலையும் ஆட்கொண்டு விட, பெற்றவள் மீதும் உடன்பிறப்பு மீதும் அளவற்ற பாசம் பொறுப்பும் கொண்டிருந்த கண்ணன் பாசத்தை பொறுத்து வீட்டு பொறுப்புகளை விட்டு நாட்டுக்காக நடந்தான். முடக்கப்பட்ட அறிவு தேடலினை, சிதைக்கப்பட்ட தமிழர் பண்பாட்டினை, குதிரப்பட்ட எம் தமிழை, பிடுங்கப்பட்ட எம் தாய் மண்ணை மீட்டெடுக்க தலைவன் பின் தான் பாரம் பதித்தவன் ராஜுவாக மாறினான். சாதாரண உயரம், உரம் பெற்றா உடல், அறிவின் ஆற்றலினை வெளிப்படுத்தும் அரை வழுக்கை, பகலிரவாய் ஓய்வுறக்கமின்றி உழைத்து சிவந்த கண்கள், பார்த்ததும் எட்டி நிற்க வைக்கும் பார்வை, இரவிரவாய் மணிக்கணக்காய் அதிர்ந்து கொண்டிருக்கும் குரல், ஓயாது சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் சிந்தனை ஓட்டம், அனைத்தையும் அலசி ஆராயும் தன்மை, இதுதான் ராஜு. எந்த குதிரையை நின்று தட்டினால் ஓடும் என்ற நுட்பம் தெரிந்தவர், எந்த காயை எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நகர்த்த வேண்டும் என்ற நுட்பம் புரிந்தவர், தன் பணியாளர்களுடன் ஒன்றாக இருந்து உண்டு மகளும் பக்குவம் கொண்டவர், தான் அறியா விடயம் பிறரிடம் இருப்பின் அவர் எவராயினும் கேட்டு அறியும் பக்குவம் கொண்டவர், தான் அறிந்தவற்றை பிறருக்கும் ஊட்டுவதில் சலிக்காதவர், அதிகார மூலமின்றி அரவணைப்பினாலும் பட்டு தெளிவூட்டும் போராளிகளை சரியாக எடுப்பவர், அவரவர் தேவைக்கும் திறனுக்கும் ஏற்ப அவற்றை செயற்படுத்துவதிலும் தேடல் நிறைந்த கல்விமானாக காணப்பட்ட இவர், வாசிப்பு பழக்கத்தினையும் தேடல் ஆர்வத்தினையும் போராளிகள் மத்தியில் ஏற்படுத்துவதில் பேர் ஆர்வம் கொண்டவராக காணப்பட்டார். அதனை ஒரு கட்டாய பழக்கமாய் ஆக்கிவிடவும் முனைந்தார். போராளிகளின் மன உணர்வை அக்குவேராய் ஆணிவேராய் உணர்ந்த இவர் தன்னுள் ஆழ வேரூன்றியிருந்த புற்றுநோயை இனம் காணாமல் விட்டார். எதிரியின் முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் எதையும் முறியடிக்கும் ஆற்றல் பெற்ற இவரால் இயற்கையின் நியதியினை முறியடிக்க முடியாமல் போனது. நோயினால் வரும் இழப்பை விட அனைத்தையும் பாதியில் விட்டு செல்வதில் வரும் இழப்பையே அதிகம் எண்ணி வருந்தி இருந்தார். 2002 8ஆம் மாதம் 25 அன்று அவரது இயற்கை இறப்பை தழுவி கொண்டார். ராஜுவாக மாறி 3வது பயிற்சி பாசறையில் இருந்து வெளியேறியதில் இருந்து புற்றுநோயினால் அணுவணுவாக எரிக்கப்பட்டு அஸ்தியாகும் வரை அவரது செயற்பாடுகளில் பெரும்பான்மையானவை இரகசியமானவையே. அவரது இந்த இரகசிய வேலைகள் ஒவ்வொன்றின் முடிவில் உலகம் அதிசயித்து இருந்தது. எந்த கென்னிவடியாலும் தகர்த்த முடியாதன அன்றைய உலக அரசுகள் எருமாப்பிருந்த பகல் கவச வாகன தாக்குதல் முதல் ஸ்ரீலங்காவின் இதயத்தில் அடித்த தாக்குதல் வரையான தாக்குதல்களுக்கெல்லாம் பினாமியாக நின்றதால் அவை தமிழீழ போராட்ட வரலாற்றின் திருப்பு முனைகளாகவே இருந்தன. ஆரம்ப காலத்தில் ராஜு அவர்கள் தொடர்பாடல் துறை வளர்ச்சியிலும் விரிவாக்கத்திலும் அக்கறை கொண்டிருந்தார். மிக இலகுவாகவும் திறமையாகவும் கையாளும் இவர் தொடர்பாடல் துறைக்கு புதிய சாதனங்களையும் அறிமுகப்படுத்தினார். அதேபோல் எதிரியின் தொடர்பாடலிலும் ஒட்டுக்கும் செயற்பாட்டினையும் அதற்குரிய உத்திகளையும் மேம்படுத்தினார். விடுதலை புலிகளின் தலைமையை மணலாற்று காடுகளில் முடக்கிய போது புலிகளின் அணியை சூழ எத்திசையிலும் இந்திய இராணுவம். உணவு தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத இக்கட்டான நிலை தூதுவராக வந்த லெப்டினல் கர்னல் ஜோனியை வஞ்சகமாக கொன்றொழித்த இந்திய இராணுவம் தனது முற்றுகையை பெருக்கிக் கொண்டிருந்தது. இதே நேரம் தலைவன் தன் எண்ணத்தில் உதித்த ஜோனி மிதிபடியினை அதற்குரிய கருவிகள் எதுவும் ஒன்றி காட்டில் கிடைத்தவற்றை கொண்டு கச்சிதமாக எதிரி கூட்டத்தினை ஆட்டம் காண்பித்தார் கர்னல் ராஜு. அத்துடன் பொறிவடிகள்,
சூழ்ச்சி பொறிகள் என எதிரியின் கால் படுமிடமெல்லாம் முழங்கச் செய்து இந்திய இராணுவத்தின் செயற்பாட்டை முடங்கச் செய்து காட்டில் புலிகளின் இருப்பினையும் தலைவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து புலிகளிடம் இருந்த மோட்டார் எறிகணை, வீச்சு, வலு என்பவற்றினை தனது அறிவினை கொண்டு படிப்படியாக அதிகரித்து அதன் இறுதி வடிவமாக பசிலன் 2000 எனும் புதிய மோட்டாரினை அதற்குரிய எறிகணைகளில் வடிவமைப்பதற்கும் காரணகர்த்தாவாகினார். அதே நேரம் வெடிபொருட்களின் உற்பத்தி சாலையின் பொறுப்பை ஏற்று அதன் மூலம் புதிய வடிவங்களை உருவாக்கி கொண்டிருந்தார். எதிரியின் வசமிருந்த தமிழீழ கடற்பரப்பினை மீட்டெடுக்கும் பொருட்டு முதலாக கடற்கரும்புரிகளின் தாக்குதலுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் அத்தாக்குதல் வெற்றிகளுக்கும் வழிவகுத்தார். பின்னர் தலைவரின் எண்ணக்கருவில் உருவெடுத்த சிறுத்தை படையணி என்னும் சிறப்பு படைப்பிரிவில் பொறுப்பு வழங்கப்பட அதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்தார். காலப்போக்கில் தரை சிறுத்தை படையுடன் கடல் சிறுத்தை படை, காற்று சிறுத்தை படையணி என விரிவாகியது. இப்பாரிய பொறுப்பை திறம்பட நடாத்த சென்ற அதே வேளை மரபு வழியாக உருவாக்கப்பட்ட கடற்புலிகளுக்கும் இன்றியமையாத தேவையான ரேடார், இடியன்கள், GPS என பல தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டார். இதே வேளை தமிழீழ மக்களை கொலை நடுங்கச் செய்து அவர்களின் உயிர்களை மாய்த்து இறப்புகளை துவம்சம் செய்து கொண்டிருந்த ஆட்லூர் யரக்கன் முல்லைத்தீவு இராணுவ முகாம் தகர்ப்பான ஓயாத அலை 1 நடவடிக்கையின் போது விடுதலை புலிகளின் வசமானது. அது புதியதொரு பொருளாக விடுதலை புலிகளுக்கு இருந்தது. இதன் இயக்கம், செயற்பாடு, பராமரிப்பு, கலட்டி பூட்டுதல் போன்ற செயற்பாடுகள் இயக்கத்திற்கு புதிதாகவே இருந்த சமயம் தன் அறிவை தான் அறிந்த ஊடகங்கள் மூலம் தளராது தொடர்ந்து முயற்சித்து அதனை இயக்கி அதனது தாக்குதல் திறனையும் படிப்படியாக அதிகரித்து அதனது துல்லிய தன்மையை மேம்படுத்தினார். இதன் மூலம் எறிகணை வீச்சு, துல்லிய தன்மை பற்றிய திடமான நம்பிக்கையை போராளிகள் மத்தியில் ஏற்படுத்தினார். ஆட்லோரி தாக்குதல் பெற வீச்சு, துல்லியம் என்பன அதிகரிக்க முயற்சித்து வெற்றியும் பெற்றார். தீச்சுவாலை நடவடிக்கையின் மிக இறுக்கமான இறுதி நேர நடவடிக்கையில் ஆட்லோரிகளின் துல்லியத்தின் மீது போராளிகள் கொண்டிருந்த நம்பிக்கையினாலும் கேர்னல் ராஜு அவர்களின் மிக திருத்தமான கட்டளைகளின் கீழான ஆட்லோரி படைப்பிரிவின் செயற்பாட்டினாலும் விடுதலை புலிகளை ஆட்கொண்டிருந்த எதிரிகளின் நிலை குலைய தொடங்கியது. கரும்புலிகளுக்கான வெடிமருந்து தொகுதிகள், பொறி அமைப்புகள், நேர கணிப்பொறிகள் என்பவற்றினை தாக்குதலின் வகை, இலக்கின் தன்மை, சூழ்நிலை, காலநிலை என்பவற்றிற்கு ஏற்ப வடிவமைத்து கொடுத்தார். வெடிமருந்து தொகுதி உற்பத்தியின் போது அதன் ஒவ்வொரு பகுதியினதும் அதன் ஒவ்வொரு கட்ட நகர்வின் போதும் தானே நேரில் நின்று அவதானித்து பரீட்சித்தும் திருப்தியான பிறகுதான் அடுத்த கட்ட நகர்விற்கு அனுமதிப்பார். வெடிபொருள் தொகுதியின் பிரச்சனையால் கரும்புலியின் தியாகம் வீணாகிவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருப்பவர். உற்பத்தியில் ஈடுபடும் ஒவ்வொருவரும் தம்மைத்தானே ஒரு கரும்புலியாக கற்பனை செய்து மிக இறுக்கமான உச்சகட்டத்தில் தானும் தனியாக நின்று இலக்கினை செயற்படுத்த முயலும் போது வெடிமருந்து தொகுதி பூரண வெற்றியை வழங்காது விடின் அப்போது அவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்ற நிலை எண்ணி செய்பவற்றை அதி உச்ச பயனளிக்க கூடியவையாக செய்யும்படி கூறுவார். ஒரு முயற்சி பயனளிக்கவில்லை எனில் தொடர்ந்து அதற்கான காரணத்தை ஆராய்ந்து தவறினை நீக்கி அல்லது தொழில்நுட்பத்தினை மாற்றி மறு வடிவத்தினை உருவாக்குவார். வெற்றி அளித்தால் அதனுடன் நின்று விடாது மேலும் உத்திகளையும் நுட்பங்களையும் பயன்படுத்தி அவற்றினை மேம்படுத்துவார். கேர்னல் ராஜுவின் கனவுகள் ஏராளம், அவரது கற்பனைகள் பலவிதம். அதனை நிறைவேற்ற வேண்டியது அவருடன் இருந்தோர், அவருடன் உழைத்தோர், அவரால் உருவாக்கப்பட்டோர் அனைவரது கடமையும் பொறுப்பாகவும் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது.